ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம், இந்த வாரத்துக்கு தேவையான திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். வித் ப்ரைஸோடு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீக்கும் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஷாப் பண்ணுவேன், க்ராசரி திங்ஸ் ஷாப் பண்ணுவேன். என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீக்கும் அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரான்ஸ்லேருந்து என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த வாரம் போன ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷான் ஹைப்பர் மார்ஷேக்கு போயிருந்தேன். ஓஷானில் பார்த்தீங்கன்னா இந்த முறை நிறைய கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தவங்க. ஆனால் நான் இந்த முறை ஒரு அளவான திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஸ்டாக் பண்ணபடியாக கொஞ்சம் திங்ஸுகள் இருந்தது. நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் வித் ப்ரைஸோட. மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கனோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவும் வாங்கலை. ஏன்னா கொஞ்சம் இந்த நவராத்திரி இதுகள் போனபடியாக நான் மோஸ்ட்லி வெஜிடபிள் திங்ஸ்கள் தான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் யோகட்டுகள்லாம் வாங்கியிருக்கிறேன். என்னென்னு சில இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். நான் ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து இந்த பான்கள் இதுகள்லாம் ப்ரொமோஷனில் இருந்தது. நான் அதுகள் தான் வாங்கினேன். நான் இந்த வீக் நான் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருக்கேன். நான் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா வித் ப்ரைஸோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து ஒவ்வொரு வீக்கும் வீக்லி க்ரோசரி ஷாப்பிங் வீடியோ நான் போட்டுருவேன். ஏன்னா இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கேட்லாக் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் அதோடையே நிறைய ப்ரொமோஷன்கள் மாறி மாறி வரும். ஒவ்வொரு வாரத்துக்கும் போடுவாங்க. வாங்க என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். முதலாவது பார்த்திங்கன்னா இந்த கேரட் வாங்கினேன்னா இந்த கேரட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது 1.5 கிலோ கேரட். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.69€. இது வந்து ஓஷான் மார்க்கோடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வாங்கினேன்னா அந்த வெங்காயம் வந்து நான் 2 கிலோ வாங்கினேன். ஏன்னா இந்த வீக் மட்டும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த நார்மலாக இந்த இதோடைய விலை வந்து ₹1.15 விற்கிறது 1 கிலோ. ஆனால் இந்த முறை வந்து வெறும் 89 சென்டியம் தான். அதனால் நான் 2 பேக் எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாங்கினேன்னா இந்த கத்திரிக்காயோடைய விலை பார்த்தீங்கன்னா €2.49. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹாரிஸ் பிராண்டோடைய பான் வாங்கினேன் நான். இது வந்து பி கேட்டகரி உள்ள பான். ஸோ அதை எடுத்தேன் நான். இது வந்து 1 வாங்கினால் அடுத்தது வந்து 50 விதத்தில் இருந்தது. ஸோ 2 பேக் எடுத்தேன். இது ஒரு பேக்கோடைய விலை பார்த்திங்கன்னா €2.89. €2.89. ஸோ இந்த பான் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பானும் ஷோக்கோலா வாங்கினேன். இந்த பிச் பிராண்டோடையது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €2.65 அதோடைய ப்ரைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டர் நட் பாதியாக வட்டினை தான் வாங்கினேன் நான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 93 சென்டியம் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் வாங்கினேன் நான். இது நார்மலாக பார்த்திங்கன்னா 1 கிலோ இது பேக் இருந்தது. ஸோ 1 கிலோ பேக் எடுத்தேன் நான். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €2.49 இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டொரிட்டோஸோடைய சிப்ஸ் வாங்கினேன். இதுவும் வாங்கினா 1 வாங்கினா அடுத்தது 50 விதத்தில் இருந்தது. இந்த ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா €1.66 இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூவல் பேக் வாங்கினேன். 50 பூவல் பேக் வந்து இது 50 லிட்டர். ஸோ 50 பூவல் பேக் இருந்தது. இது ஓஷான் மார்க். ஆனால் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €3. அநேகமாக இது லாபமாக இருந்தது, அதனால் நான் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கிரேப்ஸ் வாங்கினேன் நான். இத்தாலி கிரேப்ஸ். இது வந்து €1.66 இருந்தது. அடுத்தது வந்து வீவா பால் வாங்கினேன்னா நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேக் மட்டும் காட்டினேன்னா நார்மலாக வந்து 1 லிட்டர் வந்து ₹1.15 எப்படி போகுது. ஸோ அந்த ப்ரைஸில் நான் வாங்கினேன் நான் பால். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கான இந்த யோகட் வாங்கினேன் நான். இது 6 month
டு 36 மந்த் இருக்கிற மாதிரி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஈரோ 18 சென்டியம் இந்த யோகட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் வாங்கினேன்னா பீன்ஸ் இப்போ கிலோ 3 ரூபா படி போகுது ஒஷோனில். நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோ 66 சென்டியமுக்கு வாங்கினேன்னா ரேத்தான் வந்தது. ஸோ அது வாங்கினேன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வாங்கினேன்னா இந்த 2 வாழைக்காய் சின்ன வாழைக்காய் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76 சென்டியம் இருந்தது. ஓகேயா இருக்கும் பொரிக்கிறதுக்கு. ஒரு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது அந்தளவுக்கு, எங்களோட ஊர் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா வாங்கினேன்னா வாழைப்பழம். ஸோ இதுவும் ₹1.72 சென்டியத்துக்கு வாங்கினேன். இது கிலோ 2 ரூபா. ஸோ ஒரு ஈரோவும் 72 சென்டியும் இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ட்ரின் வாங்கினேன் நான். கிலோ வந்து 2.49 சென்டியம். ஸோ நெக்ட்ரின் வாங்கினேன் நான். இப்போ நெக்ட்ரினும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீசன் குறைஞ்சி போயிடும். நான் நெக்ட்ரின் ஜன் அந்த மஞ்சள் வெரைட்டியில் வாங்கினான் ₹1.38 சென்டியம். பெருசாக அந்தளவுக்கு இது இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த 3 மட்டும் வாங்கினேன் நான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கான அந்த ஃப்ரூட் ட்ரிங்க் மாதிரி. அப்போ அது வாங்கினேன் நான். ஸோ இது பியோ இருக்கிறது ஆர்கானிக். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு ஓகேயா இருக்குமெண்டு இது வாங்கினேன் நான். இந்த ஒரு பேக். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €3.22 சென்டியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தபுளி இது வந்து பெயிண்டிங் அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நார்மலாக தேவைப்படும். ஸோ இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இதோடைய ப்ரைஸ் வந்து €4.99 €4.99 சென்டியம் 5 அந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த ஹேங்கர் வாங்கினேன். இதுவும் சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ்ஸுகளுக்கு போடக்கூடிய ஹேங்கர்ஸ் தான். ஸோ இதுவும் €2க்கு வாங்கினேன் நான். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்கள் தான் இந்த வாரம் நான் வாங்கினது. வித் ப்ரைஸோடு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸுகள் இருக்குமா இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வாங்கினேன்னா இந்த யோகட் ட்ரிங்க். இது சின்ன பிள்ளைகளுக்கான யோகட் ட்ரிங்க். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €2.63 சென்டியம். ஸோ அது வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபோமாஷ் வாங்கினேன் நான். இந்த சீஸ் வாங்கினேன் நான். இது பார்த்திங்கன்னா 30% ஆஃபர் இருந்தது. ஸோ இது கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தது. அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €3.70 சென்டியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யோகட் வாங்கினேன் நான். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €2.90 சென்டியம். அடுத்தது வந்து இந்த ஜூஸ் வாங்கினேன் நான். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின திங்ஸுகள் பாருங்கள். அதாவது நான் வாங்கிட்டு வந்த பழங்கள் மற்ற மரக்கறிகள் அதுகள் எல்லாமே வந்து நான் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுவேன். நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ற பேஸ்கெட்டில் நான் ஸ்டோர் பண்ணுறதை காட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு வாங்கினது 1 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா $3.50 இதோடைய ப்ரைஸ். 1 கிலோ பருப்பு தமிழ் கடையில் வாங்கினது. நான் இப்படித்தான் பழங்கள் எல்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதில் இப்படி ஒரு பேஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஆப்பிள்களை போடுறேன். ஃபஸ்ட் ஆப்பிள்ஸை போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸ் வாங்கினேன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி காட்டினதான். ஸோ அதுகளையும் நான் போட்டு இந்த புக்ஸுக்குள்ளே தான் எல்லாமே போட்டு வைப்பேன் இந்த பேஸ்கெட்டில். ஸோ எல்லா விதமான பழங்களையும் நான் போட்டு வைப்பேன் பாருங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் வராது. இப்போ குளிர்காலம் பண்ணுறபடியே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெயிலாண்டா தான் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி பிரச்சனைகள் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் கிரேப்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன்.
அவ்வளோதான், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்படி தான் பேஸ்கெட்டில் போட்டு வைப்பேன். டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். ஓகே, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.